الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் 17 தராவிஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவிஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு பத்ர் போர் குறித்து சுருக்கமாக ஒரு சில தகவல்களை மட்டும் பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், பத்ர் போர் என்பது மிக முக்கியமான போர் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவானது, 313 சஹாபாக்கள். ஆனால் காபிர்கள் 1000 பேர். அவர்களிடத்தில் ஏராளமான ஆயுதங்கள், 100 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், இப்படி எல்லா வகையிலையும் அவர்கள் வலிமையானவர்களாக சக்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. சஹாபாக்களிடத்தில் எந்த விதமான ஆயுதமோ குதிரைகளோ ஒட்டகங்களோ வாட்களோ எல்லாமே ரொம்ப சொற்பமாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவில் சஜிதாவிலே விழுந்து நாளைக்கு போர் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இரவில் நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க. அழுது துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த சஹாபாக்களுக்கு, இந்த முஸ்லிம்களுக்கு நீ வெற்றி தராவிட்டால் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இன்னும் கற்பனை செஞ்சு பாருங்க, ஒருவேளை பத்ர் சஹாபாக்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருந்தால், அல்லாஹ் அப்படி ஏற்படுத்தவில்லை, ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, இன்றைக்கு இத்தனை கோடி முஸ்லிம்கள் யாரும் இருக்க மாட்டோம். உலகம் முழுவதும் இத்தனை பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், எந்த முஸ்லீமும் இருந்திருக்க முடியாது. சொற்ப சஹாபாக்களை கொண்டு அல்லாஹு தஆலா தீனை வளர்த்தான், தீனை பாதுகாத்தான். அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவர்களிடத்தில் இருந்த உறுதியான ஈமான், அந்த ஈமானை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சஹாபாக்கள்கிட்ட இருந்த அந்த உறுதியான ஈமான், அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களை தியாகம் செஞ்சான், அர்ப்பணம் செஞ்சான். இன்றைக்கு நாம் நம்முடைய நேரத்தை தியாகம் செய்ய தயாராக இல்லை. ஜும்மால பார்த்தோம், எல்லா பள்ளிகளிலேயும் பள்ளி முழுவதும் நிரப்பமாக இருந்தது. அதே கூட்டம் மற்ற வக்துகள், அசருக்கும் இருக்கிறது, மகரிபுக்கு இருக்கிறது, லுஹருக்கு இருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய செய்தி, தராவீக்கு இல்லை. நேரத்தை அர்ப்பணிக்க தயாராக இல்லை. நாம் நேரத்தை கொடுப்பதால் நமக்காகத்தான் அல்லாஹு தஆலா அதை நன்மையாக மாற்றித்தரப்போகிறான். நாம் தொழுதோம்னா நமக்கு நல்லது. ஒரு நஃபில் தொழுதால் ஒரு ஃபர்லுடைய நன்மை. ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லை நிறைவேற்றிய காலத்தில் தொழுகையில் அசால்ட்டாக இருக்கிறோம், கவனக்குறைவாக இருக்கிறோம். தொழுகுவதற்கு கூட சங்கடப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்மை போன்ற ஒரு சமுதாயம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. தொழுகைக்கு சங்கடப்படுறோம், குர்ஆன் ஓதுவதை கேட்பதற்கு சங்கடப்படுறோம். எந்த விதமான தியாகமும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிலைமை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம், சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க, அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்பும் எந்த விதமான பலமும் இல்லாமல் நிர்கதியாக
போர் செய்யணும்னு சொல்லி போல. காஃபிர்கள்ட்ட செல்வம் அதிகமாக இருந்துச்சு. அந்த செல்வத்தை கட்டுப்படுத்தினால் அவர்கள் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பயப்படுவாங்க. இஸ்லாமியர்களை அடக்குவதை, இஸ்லாமியர்களை தாக்குவதை விட்டும் கொஞ்சம் என்ன செய்வாங்க, பயப்படுவாங்கன்னு சொல்லி போர் செய்யணுங்கிற நோக்கத்தில் அல்ல, செல்வத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் போனாங்க. ஆனால் திடீர்னு போர் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வந்துருச்சு, யார் போர் செய்யலாமா, ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி இருக்கு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க அந்த நிலைமையை. அன்சாரிகள் முஹாஜிர்கள் எல்லோரும் போருக்கு தயாருங்கிறாங்க. மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்த சஹாபாக்கள் போருக்கு தயாருங்கிறாங்க. போர் செய்யலாம், துணிச்சலாக இருந்தாங்க, தைரியமாக இருந்தாங்க, தைரியம் ஊட்டினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து ஆலோசனை நீண்டு கொண்டே போகுது. இதை சரியாக புரிந்த அன்சாரி சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அன்சாரி சஹாபி எழுந்திருச்சுன்னு சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய ஆலோசனை நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்க்குறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தது அதுதான். அன்சாரிகள் எந்திரிச்சு நாங்கள் போருக்கு தயாருன்னு சொல்லணும். அன்சாரிகள் சொல்லணுமே, அவங்கள்ட்ட பதில் ஒன்று எதிர்பார்த்தாங்க. அன்சாரிகள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாய மக்கள் சொன்னது மாதிரி நீங்களும் உங்களுடைய அல்லாவும் போய் போர் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டோம். நீங்கள் ஒரு மலை உச்சியிலிருந்து எங்களை குதித்து எங்களுடைய உயிரை தியாகம் செய்ய சொன்னாலும் நாங்கள் தியாகம் செய்வதற்கு தயார். நீங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்ய சொன்னால் அதற்கு நாங்கள் தயார் என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன ஆறுதல் ஏற்பட்டுச்சு. மசூராவை அதோடு நிறுத்திட்டாங்க. போருக்கு தயாரானாங்க. மறுநாள் காலையில் போர். சஹாபாக்கள் ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தர் தான் வரணும்னாங்க. போருக்கு ஒரு வீட்டில் இருந்து ஒருத்தர் தான் வரணும். 2 சஹாபி ஒரு வீட்டில் இருந்து அத்தாவும் மகனும் என்ன செஞ்சாங்க, 2 பேரும் வரேன்னு சொல்லி நிற்கிறாங்க. கைசமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் சாத் ரதியல்லாஹு மகன், கைசமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தந்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராச்சும் ஒருத்தர் தான் வரணும், சீட்டு குலுக்கி போடுங்க, யார் பேர் வருதோ அவங்க கலந்துக்கங்க. நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம், அத்தா போங்கன்னு அனுப்பிச்சி வச்சுருப்போம். இல்லாட்டி அத்தா என்ன செய்வார், மகன் போப்பான்னு அனுப்பிச்சி வச்சுருப்பார். ஏன்னா வாழ்வா சாவாங்கிற போராட்டம். மறுநாள் நடக்க போரில் யார் உயிரோடு திரும்ப வருவான்னு தெரியாது. ஆனால் பத்ரு சஹாபாக்கள் செஞ்சது என்ன தெரியுமா, சீட்டு குலுக்கி போடுங்க, யார் பேர் வருதோ அவங்க கலந்துக்குவோம். ஏன்னா நாளைக்கு நடக்க போவது வாழ்வா சாவாங்கிறதல்ல, சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடிய நிகழ்வு. நான் அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும், அதற்காக வேண்டி நான் போட்டி போடுகிறேன். தந்தையாக இருக்கட்டும், சகோதரராக இருக்கட்டும், எனக்கு அந்த சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போட்டி போடுறாங்க. சீட்டு குலுக்கி போடப்பட்டது. மகனுடைய பெயர் சாத் ரதியல்லாஹுடைய பேர் வந்துச்சு. மகன் வந்தாங்க. அத்தா ரொம்ப கவலைப்பட்டாங்க. அத்தா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, எனக்கு போருக்கான வாய்ப்பு கிடைக்கலையே, ஷஹீதாகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கலையே, துடித்து போனாங்க. சாத் ரதியல்லாஹு போரில் கலந்து கொண்டாங்க, ஷஹீதானாங்க. அந்த கவலை ஏக்கத்திலே இருந்த கைசமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அடுத்த போர் உஹது போரில் அவங்க கலந்து கொண்டு ஷஹீதானதாக வரலாறு பதிவாகியிருக்கு. பத்ரு போரில் ஏராளமான படிப்பினை. மக்கால இருந்து 2 சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, பத்ரு நோக்கி வந்துட்டு இருக்காங்க. காஃபிர்கள் பிடிச்சிட்டாங்க. எங்கே போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி மதீனாவுக்கு போகிறோம். இல்லை நீங்கள் மதீனாவுக்கு போகல, பத்ருக்கு தானே போகிறீங்க. ஆமாம், ரசூலுல்லாஹ் பார்க்க தான் போகிறோம். நீங்கள் போருக்கு போக மாட்டேன், போரில் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கண்டாங்க. சத்தியம் பண்ணாங்க, போரில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் சத்தியம் பண்ணாங்க. சத்தியம் பண்ணிட்டு நபிகிட்ட வந்தாங்க. நபிகிட்ட யார் ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நாங்கள் சத்தியம் பண்ணிட்டு இருக்கோம், காஃபிர்கள் எங்களை பிடிச்சிட்டு
போருக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போரில் கலந்துக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணியிருக்கோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். நீங்கள் கொடுத்த 313 பேர் சொற்ப சஹாபாக்கள், ஒரு 2 பேர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு 2 பேர் இருந்தால் ஆள் பலம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அது முக்கியமல்ல, வாக்குறுதி முக்கியம். வாக்குறுதியை இக்கட்டான சூழ்நிலையிலேயும் நிறைவேற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இஸ்லாமிய சட்டத்தை, ஷரியத் சட்டத்தை சரியாக பேணி நடந்தாங்க. சஹாபாக்களுக்கு அதை ஊட்டுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, அந்த அடிப்படையில் நீங்கள் போருக்கு வர வேணும். போருக்கு வரல அந்த சஹாபாக்கள். இப்படி பத்ரில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான படிப்பினைகள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் 4 பேரை அல்லாஹு தஆலா தலைவராக்குவான். அதில் 2 பேர் பத்ரு சஹாபாக்கள், 2 பேர் பத்ரு சஹாபாக்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ரமதானில் 4 விஷயத்தை நபி அவங்க கேட்க சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்க, சொர்க்கத்தை கேளுங்க, நரகத்தை விட்டு பாதகத்தை எடுங்க. ரமதானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இபாதத் இதுதான். லா இலாஹா இல்லல்லாஹு நஸ்தக்ஃபிருல்லாஹ் வ நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார். நாம் எல்லாத்தையும் சொர்க்கத்தை கேட்குறோம். ஆனால் சொர்க்கம் இருக்கிறதே, சில சஹாபாக்கள் வர வேண்டும் என்று சொர்க்கம் ஆசைப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா அதை அறிவித்து கொடுத்தான். நபியை உங்களுக்கு சொன்னான். நமக்குலாம் என்ன உத்தரவு? நபியை நாம் பிரியப்படணும், அதானே. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னால் நபிக்கு உத்தரவு நபிகிட்ட சொன்னான், நபியே நீங்கள் இந்த சஹாபியை நீங்கள் பிரியப்படுங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அந்த சஹாபியை நீங்கள் பிரியப்படுங்கன்னு சொல்லி அல்லாஹ் நபிக்கு சொன்னான். ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டாங்க. நபியினுடைய பேச்சை முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதை எடுத்து நடப்பதில் அக்கறை காட்டினாங்க. முழுமையாக வழிபட்டதின் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபிக்கு இந்த சஹாபியை பிரியப்படுங்கன்னா. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுவும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு 2 சஹாபாக்களும் நாளை சொர்க்கத்தினுடைய தலைவராக நியமிக்கப்படுவார்கள். பத்ரு சஹாபாக்கள் ஏராளமான படிப்பினை இருக்குது. வாக்குறுதி காப்பாற்றணும், மசூரா செஞ்சு தான் செய்யணும். யாராக இருந்தாலும் செய்யணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு பார்க்குறோம், மசூரா என்பதே கிடையாது. மஸ்வரா என்பதே எல்லாம் தாங்களாகவே ஒரு செஞ்சுக்கிறாங்க, முடிவு செஞ்சு ஒரு காரியம். அது வீட்டிலையாக இருக்கட்டும், ஆண் என்கிற அகம்பாவம். ஒரு பொது நிறுவனமாக இருக்கட்டும், பொது ஸ்தாபனமாக இருக்கட்டும், பொது இடமாக இருக்கட்டும், மசூரா கிடையாது. தாங்களாக முடிவு பண்ணி தாங்களாக ஒரு காரியம் செஞ்சுக்கிறது. இதில் பரக்கத் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மஷ்வரால பரக்கத்து இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்முல குறைவானவங்களா? ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன், முன்னோர்களின் இல்மும் பின்னோர்களின் இல்மும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆலோசனை கேட்டாங்க. எதற்காக? இந்த சமுதாயம் இப்படி ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதற்காக. வீட்டில் உள்ள ஒரு காரியம், உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு பண்ணுறீங்க, உங்கள் மனைவிட்ட ஆலோசனை கேட்கணும், உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கேட்கட்டும். இதெல்லாம் ஒரு தர்த்தீபான ஒரு வழிமுறையை நமக்கு பத்ரு சொல்லி தருகிறது. பத்ரு பேர் 313 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி துவா செய்ய போகிறோம். இப்படி சொல்கிறனால என்னங்க கிடைக்க போகுது? இதை குறித்து பேசணும்னா மணிக்கணக்காக பேசணும். கேரளாவிலாம் விடிய என்ன செய்கிறாங்க? இந்த பத்ரு சஹாபாக்கள் தினத்தை கொண்டாடுகிறார்கள். நம்ம அந்த அளவுக்கு நம்மால் முடியாது, பலகீனமானவங்க. ஏதோ நம்மால் முடிந்தது என்ன செய்யணும். இன்னைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்றைக்கு பத்ரு சஹாபாக்களின் பெயரை ஓதி துவா செஞ்சாலும் அந்த துவா கபூலாகும். உங்களுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையா, நீங்கள் ஒன்று செய்யுங்க, வீட்டில் ஒரு பிரச்சனையா, ஒரு கஷ்டமா, 2 ரக்காய் தொழுகுங்க. தொழுதுட்டு 313 சஹாபாக்களின் பெயரை சொல்லி இவர்களின் பொருட்டால் யா அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்கு என்று சொன்னால் நிச்சயம் சஹாபாக்களின் பொருட்டால் அந்த கஷ்டம் நீங்கும். இது சத்தியமான உண்மை. இது எத்தனையோ நபர்கள் இதை பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். சில வழிமார்களுக்கு விலாயத்து கிடைத்ததற்கான காரணமே இதுதாங்கிறாங்க.
அவங்க என்ன செய்வாங்களாம், 313 சஹாபாக்களின் பெயரை சொல்லி வசீலாவாக கேட்டதின் காரணமாக விலாயத்து கொடுத்ததாக வரலாறில் பதிவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான துஆ. அவங்களுடைய பெயரை உச்சரிப்பது ஒரு பெரிய பரக்கத். 313 சஹாபாக்களுடைய பெயரை சொன்னோம்னா அதை சொல்லி நாம் எத்தனையோ சிக்கல்ல இருக்கோம். இன்னைக்கு பாருங்க, நாட்டில் போருடைய சூழ்நிலை, எத்தனையோ ஒரு பதற்றமான சூழ்நிலை, அரசியலில் சரி, வியாபாரத்தில் சரி, பல சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சிக்கல்ல இருந்து கஷ்டத்தை தப்பித்து கொள்ளணும்னா ஏதோ இது போன்ற சில ஔராதுகளை ஓதி நாம் நம்மை தப்பித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்கு எந்த நேரத்தில் கஷ்டம் இருந்தாலும், டெலிவரி நேரம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய சகோதரி யாராவது கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கீங்க, திடீர்னு என்ன செய்வாங்க டாக்டர்ஸ் எல்லாம், தலை திரும்ப மாட்டேங்குது, கொடி சுற்றி இருக்குதும்பாங்க, என்ன செய்ய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. நீங்கள் போய் என்ன செய்யணும், அந்த நேரம் பதட்டமாக இருக்கும், போய் 2 ரக்காயத் தொழுதுட்டு அல்லாட்ட பத்ர் சஹாபாக்களை பேரை சொல்லி துவா செஞ்சு, யா அல்லாஹ் இதை லேசாக்கி கொடு, அல்லாஹ் நிச்சயமாக லேசாக்கி தருவான், சுகப்பிரசத்தாக்கி தருவான். குழந்தையே பிறக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா, 313 சஹாபாக்களை பேரை சொல்லி 313 அந்த சஹாபாக்களின் எண்ணிக்கை அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது என்ன செய்யுங்க, உங்களால் முடிந்த சின்ன ஒரு சதக்கா செஞ்சு நீங்கள் துவா செய்யுங்க, நிச்சயம் கபூலாகும். நிச்சயம் என்ன செய்யும், கபூலாகும். எத்தனையோ வழிமார்கள் இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையில். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தருவானாக. குறிப்பாக நம்மை அல்லாஹு தஆலா அவனுடைய கிருபையினால், அருளால், பத்ர் சஹாபாக்களின் பொருட்டினால் நம் அனைவருடைய பாவத்தை மன்னித்து நரகத்திலிருந்து விடுதலை செய்து நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹு தஆலா நம்மை நுழைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.